ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சர்க்யூட்ல ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக்யூ அப்படிங்கிற ஒயரில் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை. இந்த எவ்வளோ எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் பொசிஷனை பொறுத்து தான் டெல் வி பை டெல் எக்ஸ். ஸோ டெல் எக்ஸ்ங்கிறது பேசிக்காக அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ பொசிஷன் அந்த டிஸ்பிளே அந்த பொசிஷனை பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ரைட். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ இந்த இந்த கணக்குல அது போக வேற என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 யூனிட்ஸ் 2 செல் இருக்கு ஆக்சுவலா. அந்த 2 செல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செல்லோட இஎம்எஃப் தான் குடுத்துருக்காங்க. 1.02 வோல்ட். ஸோ இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இ1 ஓட வேல்யூ குடுக்கல. ரைட். ஸோ 2 பேசிக்கா இந்த சர்க்யூட்ல வந்து 2 சோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இதுல வந்து இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல் 1, இந்த பக்கம் வந்து லோயர் பொட்டன்ஷியல் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இதே போல இங்கே பார்த்தீங்கன்னா, இதுல செல் 2ல வந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து VH2, லோயர் பொட்டன்ஷியல் வந்து VL2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுல இதுல என்ன கொஸ்டின் என்ன என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சுவிட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி பொசிஷன். ஸோ R உடைய வேல்யூ குடுக்கல. ஸோ நமக்கு அது தேவையே கிடையாது பேசிக்கா. இப்போ வந்து இந்த 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 இது இந்த நாப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து அப்படியே அப்படியே கனெக்ஷன் பண்ணி அப்படியே கொஞ்சம் டிஃபரெண்ட் இந்த ஒரு பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணிட்டே போவாங்க. டச் பண்ணிட்டே அதாவது இந்த மெட்டல டச் பண்ணியே போயிட்டே இருக்கும். மெட்டல் டச் பண்ணி இருக்கிறதுனால இது ஒரு சர்க்யூட் பேசிக்கா. ஒரு 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 சர்க்யூட் உருவாக்கும். இது ஒரு சர்க்யூட். பேசிக்கா 2 சர்க்யூட் அது 2 லூப் இருக்கு ஆக்சுவலா. இந்த லூப்ல என்ன ஆகும்னா, இந்த சர்க்யூட் நம்ம வந்து இந்த இந்த லென்த் நம்ம வேரி பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸும் இந்த சர்க்யூட்ல உள்ள ரெசிஸ்டன்ஸும் வேரி ஆயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல அதாவது கியூல இருந்து 49 சென்டிமீட்டர். ஸோ இதான் குடுத்துருக்காங்கங்க. கியூல இருந்து 49 சென்டிமீட்டர் வந்து தள்ளி பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன்ல எக்ஸாக்ட்டா இந்த கல்வனோமீட்டர்ல வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்ல. அதாவது என்னன்னா, அது 0வா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டைம்ல எக்ஸாக்ட்டா கரண்ட் வேல்யூ இல்ல. அப்படின்னா, இந்த சர்க்யூட்ல கரண்ட் போகலன்னு அர்த்தம். ஆனா, இந்த சர்க்யூட்ல கரண்ட் போகுது. ஆனா, இந்த சர்க்யூட்ல கரண்ட் போகலன்னு எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு வந்து இந்த கல்வனோமீட்டர் மூலமா தெரியும். இந்த இதுல இருந்து கரண்ட் போகும் ஆக்சுவலா. அத நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். போகுதா போகலையா அப்படிங்கிறத நமக்கு பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு அ ஒரு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற ஒண்ணும் இல்ல. அ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன லாஜிக்னா, இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இல்லனாலே உங்களுக்கு தெரியும். பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். அப்போ இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த லோயர்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ, அதே பொட்டன்ஷியல் தான் இந்த பாயிண்ட்லயே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, அது அப்படி இல்லன்னா இத விட சப்போஸ் இது லோயர் பொட்டன்ஷியல் இதோட கம்மியா இருக்குதுன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோயர் பொட்டன்ஷியல விட இந்த இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல இந்த பொசிஷன் நான் மாத்துறேன்னா, இந்த பொசிஷன்ல இதோட வேல்யூ கொஞ்சம் அது கம்மியா இருந்ததுன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமா இந்த மாரி ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா, ஸ்விட்ச நம்ம ஓப்பனா நம்ம வைக்கலங்கிறதுனால, இந்த மாரி ஜாயிண்ட் ஆகும். இந்த மாரி போகும் ஆக்சுவலா. இப்போ நம்ம வந்து அத ரொம்ப ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து இதுல இருக்காது. காரணம் என்ன 2 பொட்டன்ஷியலும் சேமா இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா வரும். ஸோ இந்த 2 பொட்டன்ஷியல் சேமா இருக்கும்போது பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ இதுவும் ஹையர் பொட்டன்ஷியல் அதாவது 2க்கும் சேமா இருந்தா தான் இதுலயும் இந்த சர்க்யூட்ல கரண்ட் வராது. அப்படிங்கும்போது இதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஹையர் பொட்டன்ஷியல் 2வா மாறிடும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எ 2 பேட்டரி இருக்குது. ஸோ 2 பேட்டரில பார்த்தீங்கன்னா, இந்த 2 சோர்ஸ்ல எந்த சோர்ஸ் அதோட டாமினன்ட் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கோ, அதோடைய பொட்டன்ஷியல் தான் இருக்கிறதுல டாமினன்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இதுவா இருக்குன்னா, ஸோ இதுதான் வந்து பெரிய பேட்டரியா இருக்கணும். அதே சமயத்துல லோயஸ்ட் பொட்டன்ஷியலும் இதுவா தான் இருக்கும். இது லோயஸ்ட்டா இருக்காது. இது வந்து லோ அவ்வளோதான். இத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பேசிக்கா இந்த இன் பிட்வீன்ல தான் இருக்கும். ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப நம்ம வந்து செட்டப் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹையர் பொட்டன்ஷியல் சேம் பொட்டன்ஷியலா இருக்கிறதுனால இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இதுலயும் சேம் பொட்டன்ஷியல் ஆட்டோமேட்டிக்கா அதாவது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சேம் ஆகும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சேம் ஆயிரும். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுனால இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனா அந்த கரண்ட் ஃப்ளோ எங்க போகும்னா இந்த நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இது வந்து ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். அதனால தான் சொன்னேன். இந்த பேட்டரி நல்ல வலுவான பேட்டரி. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த இந்த சோர்ஸ் வந்து அதனால தான் உங்களுக்கு லோ பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இந்த பொட்டன்ஷியலா இருக்கு. இதுல இன்னும் உங்களுக்கு டவுட் வரலாம் ஆக்சுவலா. இந்த கம்பி பிக்யூ அப்படிங்கிற கம்பியில தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வேற ஏதாவது டெஸ்ட் மெட்டீரியலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராடோ இல்ல இது வந்து ராடுன்னு சொல்றத விட ஸ்டீல் ஒயர் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது ஸ்டீல் ஒயர்ல வந்து காப்பர் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஸோ ஆர்ங்கிறது தான் ரோ அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி. அது மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி பேசிக்கா ரெசிஸ்டிவிட்டி. எல்லுங்கிறது இந்த லென்த் பேசிக்கா லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்புறம் ஏரியா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு.
ரைட். ஸோ ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எல்லும் இந்த எல்லைக்கு நான் சேம் போடுறதுக்கு காரணம்னா, மேபி நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, காப்பர் ஒயர் யூஸ் பண்றோம். காப்பர் ஒயர்ல யூஸ் பண்றதுனால, நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம வந்து ஹீட் லாஸும் ஆகாது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும் ஆக்சுவலா, இத நம்ம வந்து இந்த லோயர் பொட்டன்ஷியல் சேம் லோயர் பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீட் லாஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா, இது ஹீட் ஆகும் ஆக்சுவலா. ஸோ அப்படி ஹீட் ஆகுறதுனால நம்மளுக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். ரைட். ஸோ அப்ப நம்மளோட டாஸ்க் என்ன ஆக்சுவலா, ஹையர் பொட்டன்ஷியல் Pல உள்ள பொட்டன்ஷியல் மைனஸ் Qல உள்ள பொட்டன்ஷியல் மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ். அது மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் அதாவது VH2 ஆ மைனஸ் VL1 டிவைடட் பை 1ன்னு போடலாம். அப்படி இல்லன்னா நீ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் டிவைடட் பை 0. இந்த வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் இதுல. ஸோ இங்க இப்ப குடுத்துருக்க கணக்கு என்னன்னா, நம்ம இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படும் ஆக்சுவலா, நம்மளுக்கு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்குவோம். பிஜேங்கிற பாயிண்ட் மட்டும் எடுத்துக்குவோம். பிஜேங்கிற பாயிண்ட்ல பாருங்க இப்ப டெல்டா பொட்டன்ஷியல் வி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் சேஞ்ச் இன் பொசிஷன் டெல்டா எக்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், எந்த பாயிண்டாலும் எடுத்துக்கலாம் பேசிக்கா. நம்மளுக்கு வேல்யூ தெரியணும் அவ்வளவுதான். பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இந்த பொட்டன்ஷியல் மைனஸ் வி L2 டிவைடட் பை ஸோ இந்த லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படியும் எடுத்தாலும் தான், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லென்த் எடுத்தீங்கன்னா பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 49 இருக்கு. ஸோ அப்போ வந்து இது 51 மீட்டர் ஆக்சுவலா. ஸோ 51 மீட்டர். அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. இதுவும் ஈக்குவல் தான். இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தாச்சுன்னா இது வந்து L1 இருக்கும் ஆக்சுவலா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஸோ அதாவது 100 சென்டிமீட்டர் ஆக்சுவலா. இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அது வந்து 100 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ பேசிக்கா இதோட பிக்யூட லென்த் வந்து 1 மீட்டர் அப்படிங்கிறனால 100 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இதுல நீங்க இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால டைரக்டாவே ஆன்சர் பண்ணிடலாம் பேசிக்கா இதுல. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து 1.02 அப்படிங்கும்போது 1.02. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னன்னா 50 51. ஸோ நம்ம இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணாச்சுன்னா என்ன ஆன்சர் வந்து 0. இதை ஸோ அப்படினாலும் நீங்கள் சிம்பிளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் 102 டிவைட் பை 51 அப்படின்னு போட்டு டைம்ஸ் 10 பவர் மைனஸ் 2. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் இருக்கு ஆக்சுவலா. 2 இன்டு 0.02 தான் கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ இதே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. நான் எப்படி அடுத்து என்னோட இதுல நான் எப்படி சால்வ் பண்றது பார்ப்போம். நான் என்னோட டக்குனு ஐடியா வந்து வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இதான் சிம்பிள் அவ்வளோதான் லாஜிக் ஆக்சுவலா. ஸோ இந்த லாஜிக் நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அந்த ஆன்சர் முடிஞ்சு போகும். ஸோ இதுல நான் எப்படி கேட்டிருக்கேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல நான் இந்த அளவுக்கு நான் ரொம்ப இது ரொம்ப ஈஸியா இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. இது அடுத்த மெத்தட் ஆக்சுவலா. இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஐ இன்டு ரோயல் பை ஏ. ஸ்ட்ரெயிட்டா வேணா போடுறதுக்கு பதிலா அந்த மாதிரி தலை சுத்தி மூக்கு தோற ஆக்சுவலா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல போட ரெசிஸ்டன்ஸ் ஐ இன்டு ரெசிஸ்டன்ஸ் போடுறேன் ஆக்சுவலா. இதுல வந்து ரோயல் பை ஏ கூட நம்மளுக்கு தேவைப்படாது ஆக்சுவலா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நீங்க அப்ளை பண்ணாச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ நம்மளுக்கு 1.02 அப்படிங்கிறது தெரியும். y ரோ ஏ பை 0. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா ஐ ரோ ஏ பை ரோ பை ஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வேலையை வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது நம்மளுக்கு நான் ஸ்டேட்டா வேணும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா இந்த 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 மெத்தட்ல அதாவது விஹெச் ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ரோ அதாவது ஆர்டர் அதான் ரோ எல் பை ஏன்னு இருக்கும். இப்போ எல்லுங்கிறது ஃபுல் லென்த் ஆக்சுவலா 1 மீட்டர். ஸோ இங்க மீட்டர்ல எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அப்படி மீட்டர்ல போட்டது நம்மளுக்கு தெரியும் ஐ ரோ பை ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். ஸோ சர்ச் பண்ண ஆன்சர் வரும். ஸோ 2 வோல்ட் பெர் மீட்டர். ஸோ இதை நம்ம பண்ணணும். ஸோ 0.02 வோல்ட் பெர் சென்டிமீட்டர். ஸோ இது ஆன்சர் ஆக்சுவலா. இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெத்தடும் பண்ணலாம் ஆக்சுவலா. இதுவும் ஈஸி. ஸோ இது ரொம்ப காமன் சென்ஸா இருக்குது ஆக்சுவலா. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. இதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுல எதனா எல்லாமே ஒண்ணுதான். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாச்சுன்னா ரோயல் பை ஏங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதில்ல. ஒன்ஸ் வி சீக்வல் ஐஆர் ஈவன் வி சீக்வல் ஐஆர் கூட தேவையில்ல. ஒரு காமன் சென்ஸா நீங்க கரெக்டான விஷயங்கள் இதில் மட்டும் சூஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட் இருந்தால் மட்டும் தான் தெரியல. இதுல முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னா இந்த பொட்டன்ஷியல் சேம் பொட்டன்ஷியலா இருக்கும். அப்படின்னா மட்டும் தான் இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அந்த இடத்துல தான் அதனால தான் கால்வனோமீட்டர்ல 0 காமிக்குது ஆக்சுவலா.
அதேபோல இங்க பொட்டன்ஷியல் சேமா இருக்கிறதுனால, இங்கேயும் கண்டிப்பா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். ஸோ, அப்போ இதோட இந்த இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இத நீங்க நுணுக்கமா பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு. ஆனா, நீங்க இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதே சமயத்துல இது எங்களோட லேப் எக்ஸ்பெரிமென்ட்லயுமே இதே கான்செப்ட்ல தான் நெறைய ஃபார்முலா ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இது மாரி டெரைவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஆக்சுவலா. ஸோ, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா, வோல்ட் பெர் சென்டிமீட்டர். ஸோ, இதுதான் இவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க் யூ.